பால் குடித்த குழந்தை மீது குண்டு போட்டீர்கள். அந்த உடல்கள் சிதறி கிடக்கின்ற காட்சிகள். தூக்கு போட்டு கொண்டீர்கள். தாய் முன் மகளை கற்பழித்தீர்கள். கணவன் முன் மனைவியை கற்பழித்தீர்கள். இந்த அநியாய அக்கிரமங்களை செய்திட்டீர்கள். இதை தட்டி கேட்பதற்கு வராத ஒரு மாமணியாக அந்த மண்ணில் உதித்த அந்த மகத்தான தலைவன் தான் பிரபாகரன் என்பதை உங்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள். சாதாரண நேரத்தில் என்றைக்குமே ஒரு இராணுவ வீரன் மீது விடுதலை புலிகளின் தோட்டா பாய்ந்ததாக எந்த வரலாற்று பக்கங்களிலும் இல்லை. அவ்வளவு அறம் நெறி சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த, ஒரு அறம் சார்ந்த போரை நடத்திய ஒரு மகத்தான தலைவன் என் தலைவன் மேதகு பிரபாகரன் என்கிற தலைவன். அந்த தலைவனுடைய ஒரு பார்வைக்கே 1000 பேர் கரும்புலிகளாக மாறுகின்ற ஆற்றல், வல்லமை அந்த தலைவனிடம் இருந்தது. எவ்வளவு ஒரு கட்டுப்பாடு, எவ்வளவு ஒரு ஒழுக்கம். எண்ணி பாருங்க. எதிரியை போரில் வீழ்த்த வேண்டுமே தவிர இது போன்ற யுத்திகளை கையாண்டு வீழ்த்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை, கைவிடுங்கள், கரும்புலிங்கையை நாடு திரும்ப சொல்லுங்கள் என்று உத்தரவிட்ட மனிதநேயம் காத்த மகத்தான தலைவன் என் தலைவன் பிரபாகரன் என்கிற அந்த தலைவன். சாதி சண்டைக்கு போகக்கூடாது, மதவெறியில் ஈடுபடக்கூடாது, மனிதர்களாக வாழ்வோம், வாழ்கின்ற கொஞ்சம் காலத்தில் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் உண்மையாக வாழ்வோம்.